Hi everyone, Assalamu Alaikum. Hope you all are doing great and welcome back to another Jummah vlog. இந்த வீடியோ நான் 2 வீக்ஸ்க்கு எடுத்தது. ஃபைனலி கொஞ்சம் டைம் எடுத்து வாய்ஸ் ஓவர் கொடுத்து எடிட் பண்ணி இப்போ போஸ்ட் பண்றேன். இவ்வளோ நாளா எனக்கு ஒழுங்கான ஒரு டைம் இக்கல்லன்றதை விட ஒரு குவைட்டான டைம் இக்கல்ல. நான் நார்மலி எங்கள் வீட்டில் பிரேக்ஃபாஸ்ட் எப்போவுமே சிம்பிளாக தான் நிற்கும். அதுவும் இப்படி ஃப்ரைடேல நாங்கள் ஜும்மாக்கு போகிறோம் அப்படின்டா நல்லாவே சிம்பிளாக இருக்கிறேன். இன்றைக்கும் அப்படித்தான். இது நான் லாஸ்ட் நைட் வாங்கின பகெட் இருக்கிறேன். அதான் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சர்வ் பண்ண பார்க்குறேன். நான் லாஸ்ட் நைட் தானே வாங்கினேன். ஸோ பெருசாக ஃப்ரெஷ்னஸ் இல்லைன்றதால நான் கொஞ்சம் பேக் பண்ணி எடுக்க பார்க்குறேன். 190 செல்சியஸில் ஒரு 5 மினிட்ஸ் பேக் பண்ணினாலே போதும், அது ஃப்ரெஷ் ஆகிக்கும். அதோட சர்வ் பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி போச் டெக் தான் சர்வ் பண்ண பார்க்குறேன். இது நான் இன்ஸ்டாகிராமில் பார்த்த ஹெக் எப்படின்னா இப்படி லாட்டில் ஒன்று எடுத்து அதில் நாங்கள் ஆயில் ஸ்ப்ரே பண்ணி அதுக்கு மேலே எக்கை சேர்த்து போச் டெக் மாதிரி செஞ்சு எடுத்தால் அது நல்லா வராது, ஈஸி அப்படின்ட்டு. எனக்கு யாஃபாம் இல்லை, இது இப்படி வைக்கணுமா அப்படி இல்லாட்டி அப்படியே தண்ணிக்குள்ளே டிப் பண்ணி எடுக்கணுமா அப்படின்றது பெருசாக யாஃபாம் இல்லை. அப்புறம் நான் கொஞ்சம் நேரம் அப்படியே வச்சு அது அது நான் எக்ஸ்பெக்ட் பண்ணின மாதிரி வரல. சும்மா நான் செஞ்சு எடுத்தாலே அது நல்லா வந்திக்கும். ஆனால் அது கம்ப்ளீட்டாக மிஸ் ஆகி நான் சீனி சம்பல் கொஞ்சம் செஞ்சு ஃப்ரீஸ் பண்ணி வச்சு அதைத்தான் எடுத்து நான் டீஃப்ரோஸ்ட் பண்ணி எடுத்தேன். சீனி சம்பல் நான் எப்போவுமே அனியன் எடுத்தா கொஞ்சம் கூடுதலாக அனியன் வாங்கினா அதில் சீனி சம்பல் செஞ்சு ஃப்ரீஸ் பண்ணுறேன். அந்த டைமுக்கு கொஞ்சம் ஹரிபரியான டைம் அதை டீஃப்ரோஸ்ட் பண்ணி எடுக்கலும். இது நல்லா இந்த காம்பினேஷன். இதுக்கு பதிலாக இப்போ பக்கெட், அதுக்கு மேலே சீனி சம்பல், அதுக்கு மேலே நான் எக் தான் சர்வ் பண்ணிக்கிறேன். ஆனால் அதுக்கு மேலே உங்களுக்கு வேணுண்டா டூனா ஃபில்லிங்கும் சர்வ் பண்ணலும், அதுவும் நல்லா இருக்கிற. ஒரு போச் டெக் தான் செஞ்சேன், அது சரி வரல. அதுக்கப்புறம் நான் சும்மா எக்கா பாயில் பண்ணி எடுத்தேன். லஞ்சுக்கு மட்டன் புலாவ் செய்ய பார்க்குறேன். அதோட சர்வ் பண்ணுறதுக்கு நான் அபஜன் சம்பல் தான் செஞ்சிருக்க பார்க்குறேன். மட்டன் புலாவ், பிரியாணி, அப்படி இல்லாட்டி கப்ஸா, அப்படி ரைஸ் எல்லாத்துக்கும் நார்மலி ஒரு ரைத்தா ஒண்டி தான் நல்லா இருக்கும். அப்படி இல்லாட்டி சல்சாயும் தான் நல்லா இருக்கும். ஆனால் நான் எப்போவுமே இப்படி அபஜன் சம்பலும் செஞ்செடுக்கிறேன், அதுவும் நல்லா இருக்கிறேன். இதுதான் என்னோட குக்கர். இதில் நான் ப்ரெஷர் குக்கர் பண்ணுறோம் இதில் தான், ஏர் ஃப்ரை பண்ணுறதும் இதில் தான். அதனால் நான் முதல்ல ஏர் ஃப்ரையருக்கான வேலை தான் செஞ்சு முடிக்க பார்க்குறேன். உங்களுக்கு வேணா டீப் ஃப்ரை பண்ணேலும், ஹோனஸ்ட்டாக செல்ல போன அபஜின் சம்பளுக்கு டீப் ஃப்ரை பண்ணால் தான் நல்லா இருக்கும். ஆனால் நான் பெருசாக ஆக்டிவ் இல்லை, அதனால் நான் எப்போவுமே ஏர் ஃப்ரை தான் பண்ணி எடுக்கிறேன். உங்களுக்கு வேண்டாம் இதில் டர்மரிக் அண்ட் சால்ட் போட்டு மிக்ஸ் பண்ணி டீப் ஃப்ரை பண்ணேலும், அப்படி இல்லாட்டி ஆயில் ஸ்ப்ரே பண்ணேலும். நான் பெருசாக ஆயில் ஸ்ப்ரே பண்ணுறல, நான் ஸ்ட்ரைட்டாக ஏர் ஃப்ரை தான் பண்ணி எடுக்கிறேன். அதுக்குள்ளுக்கு அதை ஏர் ஃப்ரையர் ஆகும் வரங்காட்டியும் கொஞ்சம் டிஷ்ஷஸ் சிங்கில் சேர்ந்து அதெல்லாம் வாஷ் பண்ணி வைக்கிறேன். அது டைமுக்கு தான் எல்லா வேலையும் ஒரே டைமில் முடியும்.
இன்றைக்கி வந்து ஷன்ஸா வந்து ப்ரீ ஸ்கூல் போகல. ஸோ நான் குக் பண்ண போகிறங்காட்டி நான் கிச்சனில் சேர்த்துக்கொண்டேனையோட எனக்கு குக்கரில் நான் இன்றைக்கி குக் பண்ணுறல. அதனால் வந்து நான் அதுக்கு மேலே தான் நான் வந்து கட்டிங் போர்டை வச்சு கட் பண்ண பார்க்குறேன். ஏன்னா நான் கட் பண்ணுற இடத்துல தான் அவளுக்கு வந்து கலரிங் எல்லாம் வச்சு நான் செஞ்சு கொடுத்திக்கிறேன். நான் குக் பண்ண வரங்காட்டியும் அவள் கலர் பண்ணுறோண்டு. ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு தான் நல்ல. ஆனால் நார்மலி வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறது வந்து ஜிஞ்சர் கார்லிக் அண்ட் க்ரீன் சில்லி பேஸ்ட். நான் இடத்துல வந்து கார்லிக் க்ளோவ்ஸ் ஒரு 5 மாதிரி எடுத்துக்கிறேன். ஜிஞ்சர் வந்து 1 inch பீஸ் ஒன்று மாதிரி எடுத்துக்கிறேன். அண்ட் க்ரீன் சில்லி வந்து 4 எடுத்துக்கிறேன். அதை எடுத்து வந்து இப்படி நீங்கள் இடிச்செடுத்தா சரி. சன்ஸாவும் என்னையோட இப்போ கிச்சனில் இருக்கிறேன். எங்களோட கிச்சன் சின்ன கிச்சன் நீங்கள் கண்டிக்கும் என்ன சரி குக் பண்ணுற டைமுக்கு அதால் ஸ்மோக் வர சான்ஸ் இருக்கிறேன். இப்போ ப்ரெஷர் குக்கரில் வந்து ப்ரெஷர் எல்லாம் வந்து ரிலீஸ் பண்ணிக்கிட்டு ஸ்மோக் வர, அதனால் வந்து நான் எல்லாமே செஞ்சு கிட்ட வாக்கிட்டு அதுக்கு பிறகு தான் நான் குக் பண்ணி எடுக்க பார்க்குறேன். ஏன்னா அவள் வந்து கிச்சனில் இருக்க போக்குள்ள வந்து என்னை குக் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா அவளுக்கு வந்து அது கம்ஃபர்டபுள் இல்லாமிக்கும். எப்போவுமே சொல்கிற மாதிரி தான் என்ன சரி மசாலா சேர்க்குறேன் அப்படின்னா ஃப்ரெஷ்ஷாக வந்து ரோஸ்ட் பண்ணி கிரைண்டர் பண்ணி சேர்த்தா தான் நல்லா இருக்கும். ஆனால் இன்றைக்கி நான் வந்து இப்படி ரெடிமேட் மாதிரி தான் செஞ்சுருக்க பார்க்குறேன். இவ்விடத்துல நான் வந்து சில்லி ஃப்ளேக்ஸ் 2 டீஸ்பூன் சேர்த்திக்கிறேன். அண்ட் cumin பவுடர் 1 tablespoon சேர்த்திக்கிறேன். அதோட பெப்பர் பவுடரும் நான் 1 teaspoon சேர்க்குறேன். cumin seeds 1 teaspoon சேர்க்குறேன். Fennel seeds 1 teaspoon. மட்டன் புலாவ் செய்கிறதுக்கு தான் நான் இதெல்லாமே ரெடி பண்ணி கொண்டிருக்கிறேன். அனியனும் ஒரு 3 அனியன் மாதிரி கட் பண்ணி வச்சுக்கிறேன். ஜிஞ்சர் கார்லிக் கிரீன் சில்லி பேஸ்ட்டும் ரெடி பண்ணிக்கிறேன். அதோட இதை மசாலா பவுடர்ஸும் ரெடி பண்ணிக்கிறேன். மீன் வாயில் வந்து அபஜனும் ரெடி. மட்டன் புலாவ் செய்கிறதுக்கு நான் ப்ரெஷர் குக்கரில் 4 tablespoon ஆயில் சேர்த்திக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா இதுக்கு பதிலாக வந்து கீ சேர்க்கலும். ஆயில் கொஞ்சம் ஹீட் ஆகினதுக்கு அப்புறம் வேறையாவே ரெடி பண்ணி வச்சுக்கிறேன். ஜிஞ்சர் கார்லிக் அண்ட் க்ரீன் சில்லி பேஸ்ட்டு தான் நான் ரெடி பண்ணிக்கிறேன். அதை கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணினா சரி, கொஞ்சம் அதோட பச்சை வாசம் போகிறதுக்கு. அதுக்கப்புறம் வேறையாவே கட் பண்ணி வச்சுக்கிறேன். அனியனை தான் சேர்க்குறேன். அனியனை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் கட்டாயம் வந்து அனியன் கலர் சேஞ்ச் ஆகிறதுக்கு நீங்கள் நிறைய டைம் கொடுக்கணும். அந்த டைமுக்கு தான் உங்களோட ரைஸ் டே கலர் வந்து நல்ல அழகான ஒரு கலரில் வரும். நான் அதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வைக்கிற ஃபியூ மினிட்ஸ் மாதிரி அனியன் வந்து கலர் சேஞ்ச் ஆகும் வரங்காட்டியும். மீன்வாயில் வந்து நான் அபஜன் சம்பலுக்கான தேவையான இன்க்ரீடியன்ஸை தான் நான் ரெடி பண்ணி கொண்டிருக்கிறேன். அபஜன் சம்பலுக்கு வந்து கட்டாயமான ஒரு இன்க்ரீடியன்ட் வந்து லெமன் ஜூஸ் ஓ லைம் ஜூஸ் தான். ஆனால் இன்றைக்கு எனக்கிட்ட ரெண்டுமே இல்லை. ஸோ டேஸ்ட் வந்து கொஞ்சம் எப்படியுமே டிஃப்ரெண்ட்டாக தான் நிற்கும். அனியன் இப்படி உங்களுக்கு பார்த்தா விளங்கும். அது கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகி வந்திக்கிறேன். அதுக்கு பிறகு வந்து நான் வேறையாவே வாஷ் பண்ணினேன். மட்டனை தான் சேர்த்திக்கிறேன். உங்களுக்கு இடத்துல இதுக்கு பதிலாம் லேம்ப் அப்படி இல்லாட்டி வந்து பீஃப் அப்படி சேர்க்கலும். நான் இடத்துல மட்டன் இன்றைக்கு வந்து அரௌண்ட் 250 கிராம் மாதிரி சேர்த்திக்கிறேன். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வேறையாவே ரெடி பண்ணி வச்ச மசாலா பவுடர்ஸையும் நான் சேர்த்திக்கிறேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுறேன். தேவையான அளவு சால்ட்டை சேர்த்தா சரி. சால்ட் வந்து கொஞ்சம் கூடுதலாக சேர்த்தா சரி. ஏன்னா நாங்கள் இதிலே தான் வந்து
ரைஸையும் குக் பண்ணி எடுக்க பார்க்குறேன். ஸோ ரைஸுக்கும் வந்து சால்ட் வேணும். இது கம்ப்ளீட்லி ஆப்ஷனல். நான் சிக்கன் கியூப்ஸ் வந்து 2 சேர்த்திக்கிறேன். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுறேன். அதுக்கு பிறகு வந்து ஹாட் வாட்டர் தான் நான் சேர்த்திக்கிறேன். சால்ட்டை செக் பண்ணிவிட்டு மூடி வச்சா சரி. ப்ரெஷர் குக்கர் பண்ணணும் 20 minutes. நான் பெருசாக வந்து க்ரீன் சில்லி வந்து யூஸ் பண்ணுறல. நான் நார்மலி வந்து எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுறேன். காஞ்ச கொச்சிக்க தான். அதனால் வந்து நான் க்ரீன் சில்லி வாங்கினா ஃப்ரிட்ஜில் வச்சா வந்து அது மிச்ச நாள் வந்து வைக்கல. அதனால் நான் எப்போவுமே வாஷ் பண்ணிவிட்டு அது எப்போவுமே வந்து நான் ஃப்ரீசரில் தான் வைக்கிறேன். ஸோ அது மிச்ச நாள் இருக்கும்போது அப்படி வச்சா. அவஜனுக்கு ஹாஃப் ஆனியன் சேர்த்திக்கிறேன், ஹாஃப் டொமேட்டோ சேர்த்திக்கிறேன், சால்ட்டும் சேர்த்திக்கிறேன். கொஞ்சம் லேட்டாக மிக்ஸ் பண்ணி எடுத்தால் சரி. ஷன்சா கிச்சனில் சேர்த்து செய்கிற டைமுக்கு எனக்கு வந்து ½ an hour குக் பண்ணுறேன் அப்படின்னா 1.5 hour வேணும். ஏன்னா ப்ரெஷர் குக்கர் யூஸ் பண்ணல. மெயினாக வந்து இந்த கிரைண்டர் வந்து அவள் கிச்சன்லேருந்து எனக்கு யூஸ் பண்ணவே இல்லை. ஏன்னா அவள் கிரைண்டருக்கு பயம். அதனால் வந்து நான் எப்போவுமே வந்து இந்த கிரைண்டர் பண்ணுற ஒர்க் என்ன சரிக்கிறேன்டா நான் லாஸ்ட்டுக்கு தான் அதை செய்கிறேன். இதை பாஸ்லி நான் வாங்கி நியர்லி 3 weeks மாதிரி இருக்கும். அது இன்னும் வந்து ஃப்ரெஷ்ஷாக தான் நிற்கிறேன். நான் என்ன செஞ்சேன்டா பாஸ்லியை வாங்கிட்டு அப்படியே வந்து கிளாஸ் ஜவுனில் தண்ணி சேர்த்து நான் அப்படியே வந்து பாஸ்லி அதெல்லாம் சேர்த்து வச்சுருந்தேன். நான் சும்மா வெளியில தான் வச்சு அது ஒன்றுமே இல்லை, என்ன ஃப்ரெஷ்ஷாகிக்கு. மீன்வேல் 20 minutes ஆகியாச்சு. ஸோ மட்டனும் ரெடி. மட்டன் வந்து நல்லாவே வந்திக்கிறேன். இப்போ நான் வேறு என்ன செய்கிறேன்டா வேறையாவே வாஷ் பண்ணி சோக் பண்ணின ரைஸை தான் சேர்த்திக்கிறேன். நான் இடத்துல 4 கப் வந்து ரைஸ் எடுத்திக்கிறேன். நீங்கள் கட்டாயம் ரைஸை வாஷ் பண்ணி கட்டாயம் சோக் பண்ணணும். அந்த டைமுக்கு தான் ரைஸ் வந்து நல்லா உதிரியாக வரும். நான் எப்போவுமே தண்ணி அளவு வந்து இந்த இன்ச் கணக்கு தான் வைக்கிறேன். 1 inch அப்படி இல்லாட்டி வந்து 1.5 inch ரெண்டுமே வந்து சரியாக தான் வரேன். கப் சைஸில் வந்து நான் தண்ணி எப்போவுமே சேர்க்கறல, அதை நான் கன்ஃபியூஸ் ஆகிறேன். இப்போ உங்களுக்கு விருப்பமானதெல்லாம் சேர்க்கலும் நான் வந்து இப்படி குண்டு கறிக்கொச்சிக்க மாதிரி இருக்கிறதானே பங்களாதேஷ் பாகிஸ்தான் ஷாப்களில் வாங்கிலும் நான் சேர்த்திக்கிறேன். ரோஸ் வாட்டர் 2 tablespoon சேர்த்திக்கிறேன். அண்ட் ட்ரை கிரேப்ஸும் நான் வந்து 2 tablespoon மாதிரி சேர்த்திக்கிறேன். சேர்த்துட்டு ப்ரெஷர் குக்கர் பண்ணுறேன். டைமர் ஒன்றாகினோ இல்லையோ 10 minutes தான் ப்ரெஷர் குக்கர் பண்ணுறேன். அது டைமுக்கு தான் ரைஸ் வந்து பர்ஃபெக்டாக வெந்து வரும். சல்சா செய்கிறதுக்கு கொரியாண்டர் தான் சேர்த்தா நல்லா இருக்கும். அப்படி இல்லாட்டி வந்து கொரியாண்டர், பாஸ்லி அண்ட் மின்ட் சேர்க்கணும். ஆனால் இன்றைக்கி வந்து என்கிட்ட வந்து பெருசாக கொரியாண்டர் இல்லை. அதனால் வந்து நான் பாஸ்லியும் மின்ட்டும் தான் சேர்த்திக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து ½ டொமேட்டோ சேர்த்திக்கிறேன். ஆனால் இதுலேயும் கட்டாயமான இன்க்ரீடியன்ட் வந்து லெமன் ஜூஸ், லைம் ஜூஸ் இன்றைக்கு இல்லை. ஸோ நான் இருக்கிற இன்க்ரீடியன்ஸை வச்சு நான் செஞ்செடுக்கிறேன். இங்கே 2 ஜும்மா நடக்கிற ஒன்று 115 ஒரு ஜும்மா, மற்ற வந்து 215க்கு வந்து ஜும்மா ஒன்று நடக்கிறேன். நாங்கள் செகண்ட் ஜும்மாவுக்கு தான் போக பார்க்குறேன். அது டைமில் தான் குக் பண்ணி ஷன்சாவும் ரெடி பண்ணி எல்லாம் செய்கிறதுக்கு வந்து சரியாயிக்கும் டைம். அபஜின் சம்பளுக்கு நான் அபஜின், அதுக்கப்புறம் வந்து அனியன், டொமேட்டோ, க்ரீன் சில்லி, சால்ட் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து இது என் ஃப்ரெண்ட் சொல்லி தந்தது மயோனைஸ் 1 tablespoon சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வளமே அபஜின் சம்பல் செய்கிறேன்டா இப்படி செஞ்சு பார்த்தாலும் டிஃப்ரெண்ட் ஆயிக்கும், நல்லா இருக்கும். ஆனால் இதுலேயும் கட்டாயம் வந்து லெமன் ஜூஸ் சேர்க்கணும். அது டைமுக்கு தான் இன்னும் நல்லா இருக்கும். மீன்வால் 10 minutes ஆகியாச்சு.
நான் அனியனுக்கு வந்து டைம் கொடுத்த கலர் சேஞ்ச் ஆகிறதுக்கு. அதனால தான் ரைஸ் வந்து இப்படி அழகான ஒரு கலரில் வந்திக்கிறேன். இதுவும் கம்ப்ளீட்லி ஆப்ஷனல். நான் மேலால் ரைஸ் எல்லாம் வெந்ததுக்கு பிறகு மேலால் வந்து ஃப்ரைட் அனியன் சேர்த்திக்கிறேன். நான் வந்து இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில் வந்து ஷேர் பண்ணினேன், நான் ஃப்ரைட் அனியன் செஞ்சு ஃப்ரீஸ் பண்ணுறேன் அப்படின்ட்டு. அனியன் கொஞ்சம் கூடுதலாக வாங்கினா அனியனை வந்து இப்படி டீப் ஃப்ரை பண்ணி நான் கம்ப்ளீட்டாக கூல் டவுன் ஆகிட்டப்புறம் நான் ஃப்ரீஸாக பண்ணுறேன். எவ்வளோ நாளும் வச்சு யூஸ் பண்ணலும். எல்லாம் ரெடி. இப்போ வந்து பெக் பண்ணி கொண்டு போனால் சரி. இப்போ போனால் தான் டைமுக்கு போய்த்து சேரலும். ஏண்டா ஃப்ரைடே வந்து எப்படியுமே வந்து ட்ராஃபிக் ஆகிக்கும். இது தெர்மஸ் வந்து நான் ஷன்ஸுக்கு வாங்கினது, நல்லாவே யூஸ் ஆகிற. இது நான் 6 hours 7 hours எல்லாம் வச்சுக்கிற. ஓமா நல்லாவே நல்லாயிருக்கும். அதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் தாரேன், உங்களுக்கு வேணா பார்க்கலும். மட்டன் வந்து கொஞ்சம் கீழே தான் நிற்கும். ஏன்னா நாங்கள் மட்டனை சேர்த்துட்டு தானே அதுக்கப்புறம் வந்து ரைஸ் சேர்த்தேன். ஸோ வந்து நீங்கள் சர்வ் பண்ணிக்கிட்ட எல்லாம் மிக்ஸ் பண்ணி சேர்த்தா சரி. ஃப்ளேவருக்காக வந்து நான் இவரத்தில் வந்து கொரியண்டர் சேர்த்திக்கிறேன். ஒபஜின் சம்பல் இதுதான். உங்களை ட்ரை பண்ணலும் வலிமையாக செய்கிறதோட வந்து மயோனைஸ் சேர்த்து மிக்ஸ் பண்ணினா சரி. கட்டாயம் கையால் தான் மிக்ஸ் பண்ணணும். டைமுக்கு தான் டேஸ்ட் நல்லா இருக்கும். சைட் டிஷ்க்கு வந்து நான் செஞ்ச சல்சாவும் வந்து ஒபஜின் சம்பலும் தான். லஞ்ச் ரெடி. அவ்வளோதான். இப்போ போனால் சரி. ஒருவேளை நீங்கள் யூகேல இருக்கிற கேம்பிரிட்ஜ்க்கு வர அப்படின்னா வந்து நான் ஹைலி ரெக்கமெண்ட் பண்ணுறேன். உங்களோட ப்ரேயர்ஸ்க்கு வந்து இதை மொஸ்க்கு வரது. ஒரு அழகான மொஸ்க் இது. உங்களுக்கு வந்து பார்த்தா விளங்கும். காமைக்கும் நிறைய இடமும் மிக்கிற. அதே மாதிரி நல்ல ஃபெசிலிட்டிஸும் மிக்கிற. ரிலாக்ஸாக அவங்களுக்கு இருந்துட்டு போகலும். லேடிஸ் தொழுகிற இடத்துல வந்து வேற ஒரு ரூம் ஒண்டிக்கிற. மாம் அண்ட் சைல்டுன்னு சொல்லி நார்மலி வந்து டொட்லர்ஸ் அப்படி இல்லாட்டி வந்து பேபிஸ் இருக்கிற மதர்ஸ் வந்து இந்த ரூமுக்கு தான் வர. இதுதான் எங்களோட ஜும்மா vlog. எனக்கு எடிட் பண்ணி வாய்ஸ் ஓவர் பண்ணுறதுக்கு வந்து நிறைய டைம் எடுத்து, அதனால தான் நான் இப்போ கொண்டு வந்திருக்கிறேன். ஹோப்ஃபுல்லி நீங்கள் என்ஜாய் பண்ணிக்கும்னு நினச்சிறேன். மட்டன் புலாவுக்கான இன்க்ரீடியன்ஸ் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் தந்திருக்கிறேன். அதே மாதிரி வந்து நான் இதில் யூஸ் பண்ணின வந்து தெர்மஸ், அதே மாதிரி வந்து மட் கிச்சன், அது எல்லாத்துக்குமான லிங்க்கும் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் தந்திருக்கிறேன். உங்களுக்கு வேணா செக் பண்ணி பார்க்கலும். இன்ஷா அல்லாஹ் இன்னும் ஒரு vlogல மீட் பண்ணுவோம். அது பிறங்காட்டி டேக் கேர். பாய்.